Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Identify the type of conic. Exercise number 5.3ல ஒரு 6 சம் இருக்கும். ஏதாவது 2 மார்க்லேயோ 1 மார்க்லேயோ கேட்க சான்சஸ் இருக்குது. கானிக் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட சர்க்கிள் இருக்குது, பேரபோலா இருக்குது, எலிப்ஸ் இருக்குது, ஹைப்பர்போலா இருக்குது. ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே அது எந்த கானிக்கை ரெப்ரசன்ட் பண்ணும், சர்க்கிளா, பேரபோலாவா, ஹைப்பர்போலாவா, எலிப்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கானிக்கோட ஈக்குவேஷனை நீங்கள் இப்படி பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் கூட இருக்கிறத ஏ கோஎஃபிஷியன்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கணும். எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட்டை பி, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை சி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டி, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டி, கான்ஸ்டன்ட் எஃப். இப்போ ஏ, பி, சி, டி, இ, எஃப்னு சொல்லிட்டு மொத்தம் 6 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 அந்த ஆர்டரில். எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்ஒய், ஒய் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய், அப்புறம் கான்ஸ்டன்ட். இதுதான் உங்களுக்கு அது இருக்கிற பேட்டர்ன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணுங்கள். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் அதோடைய கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சம் போடும்போது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இந்த சம்மில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் யாருன்னு ஃபஸ்ட்டு எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஒய் ஸ்கொயர்னால் பி கிடையாது, சி. நல்லா பார்த்துங்க, ஒய் ஸ்கொயர் வந்து சி. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ஏ எழுதியாச்சு, சி எழுதியாச்சு. இது எதில் செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு சி செட் ஆகலை. ஏஓ சிஓ 0வாக இருக்கணும், செட் ஆகலை. ஏஓ சிஓ 0வாக இருக்கணும், ஆர் செட் ஆகலை. ஏ நாட் ஈக்குவல் டு சி, எஸ், ஏ நாட் ஈக்குவல் டு சி செட் ஆகிடுச்சு. ஏஓ சிஓ ஈக்குவல் கிடையாது. அதுக்கடுத்தது சேம் சைனான்னு பார்க்கணும். இதுவும் பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவாக இருக்கணும், இது நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லை, ஆப்போசிட் சைனாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போது இந்த 4த்தையும் அப்படியே லைனாக செக் பண்ணிக்கிட்டே வாங்க, ஏதாவது ஒன்றுதில் நம்ம மாட்டிப்போம். அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு சி நம்ம எழுத போகிறோம் பாருங்கள். இதுவும் எழுதின உடனே இம்ப்ளைஸ், இதான் ரிசல்ட் நமக்கு. இம்ப்ளைஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி அண்ட் A and C are in opposite sign. Opposite sign. இதான் நமக்கு அப்ரூவ் ஆகிக்குது. A not equal to C, they are in opposite sign. Therefore, இந்த கானிக் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this conic is hyperbola. The given conic is hyperbola ன்னு டிக்ளேர் பண்ணணும். ஹைப்பர்போலா. அதுக்கடுத்து சம்முக்கு வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு எழுதும். ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஒய் ஸ்கொயர்னா பி கிடையாது, சி. பார்த்துங்க, ஒய் ஸ்கொயர்னா சி, மாற்றி எழுதுறாதீங்க. சி இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ்ஒய் காணும், அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ ரெடி, பி ரெடி, சி ரெடி. ஏபிசி வச்சு மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது, ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது. தோ இருக்குது பாருங்கள், ஏவும் சியும் ஈக்குவல். பி ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 0 இங்கே பாஸ் ஆயிடுச்சு. அப்போ இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி, பி இஸ் ஈக்குவல் டு 0. therefore the given conic is circle. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்கே வாங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா ஏ, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா சி, பி கிடையாது, சி இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்கடுத்தது பிலாம் இல்லை நம்மக்கிட்ட இந்த இடத்துல. பி இருந்தாலும் போட்டுக்கலாம், பி கொடுக்கல, எக்ஸ்ஒய் டேர்ம் கொடுக்கல. அப்போ எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. பி ஈக்குவல் டு 0. சரி, இப்போ செக் பண்ணிடலாம். ஏவும் சியும் நாட் ஈக்குவல்னா இங்கே வந்துடுவோம். சேம் சைனா டிஃப்ரெண்ட் சைனா, பாசிட்டிவ் சேம் சைன். இங்கே பி கான்செப்டே வராது, அதனால் பி நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. இங்கே பி கான்செப்ட் 0 இருந்தாலும் அங்கே காட்டில் நமக்கு பியை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் திஸ் இஸ் இம்மெட்டீரியல். இதை மட்டும் வச்சு நம்ம சம் முடிச்சுக்கலாம். இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி அண்ட் ஆஃப் சேம் சைன். ரெண்டு பேரும் சேம் சைன்லேயே இருக்கிறாங்க, ஏவும் சியும் சேம் சைன்லேயே இருக்கணும். therefore the given conic is an ellipse. Fine. அடுத்தது இங்கே வாங்க. A coefficient is 1, B coefficient, B வந்துச்சு பார்த்தீங்களா, B கிடையாது, C. Y ஸ்கொயர்னா C is 1, XY term இல்லை, அதனால் B is equal to 0.
ஏவும் சி ஈக்குவல் ஐடியில் சர்க்கிளுக்கு போயிட வேண்டியது தான். நாட் ஈக்குவல்னா தான் இங்கே வரும். ஏவும் பியும் ஈக்குவல், பி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த கண்டிஷன் வந்துடுறீங்க நீங்கள். என்ன கண்டிஷன்? ஏ இஸ் ஈக்குவல் டு சி, பி ஈக்குவல் டு 0. therefore the given conic is a circle. The given conic is a circle. Right? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஒய் இல்லை. சரி, அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 11. ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை சின்னு சொல்லுவோம், -25. நாட் ஈக்குவல். ஏ நாட் ஈக்குவல் டு சினால் அது இங்கே வந்துட வேண்டியதுதான். இதுவோ இருக்கும். சேம் சைனா டிஃப்ரெண்ட் சைனா? ஆப்போசிட் சைன். அப்போ என்ன எழுத போகிறீங்கன்னா, இம்ப்ளைஸ் A is not equal to C, opposite symbol and of opposite sign. A and C not equal and of opposite sign, அல்லது opposite sign மட்டும் போட்டால் கூட போதும். A and C are different sign அல்லது opposite sign ஏதாவது ஒன்று எழுதிங்க. இங்கே கூட எழுதிக்கலாம் A and C are of opposite sign. Therefore it represents an hyperbola. சேம் சைன்னா தான் எலிப்ஸ், டிஃப்ரெண்ட் சைன். லாஸ்ட்டாக எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியண்ட்டை காணும். அப்போ ஏ ஈக்குவல் டு சி. ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது, சி இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். எக்ஸ் ஒய்லாம் இல்லை. ஏஓ சிஓ 0 ஆகிடுச்சுன்னா இங்கே இது கிடையாது. எக்ஸ் ஒய் டேர்ம் இல்லை. வேணால் பி ஈக்குவல் டு 0 கூட நீங்கள் போட்டுக்கலாம். பி ஈக்குவல் டு 0. ஏஓ சிஓ ஏஆர்சி 0 ஆகிடுச்சுன்னா இங்கே ஏ 0 ஆயிடுச்சு. அப்போ அது என்ன ஆகிடும்னா பேரபோலாவாக ஆகிடும். அப்போ பி ஆட்டோமேட்டிக்காக 0 இருக்குது இங்கே. அப்போ அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிங்க. பேரபோலா கண்டிஷன் நம்மளுக்கு செட் ஆகுது. இம்ப்ளைஸ் என்ன எழுத போகிறேன்? ஏ ஆர்சி ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஆர்சி இஸ் ஈக்குவல் டு 0 போது சி ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. அப்போ ஏ தான் நமக்கு 0. என்ன நீங்கள் ஏ ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். சி நாட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் தான். ஏ ஆர் சி ஈக்குவல் டு 0னா ஒருத்தவன் 0 ஆனால் போதும். ஆர்னா இவன் அல்லது அவன் யாராவது ஒருத்தவன் 0 ஆனால் போதும். அப்போ ஏ 0 ஆகிடுச்சு. சி நாட் ஈக்குவல் டு 0. அது இல்லாமல் பி ஈக்குவல் டு 0. த கிவன் கானிக் இஸ் அன் பேரபோலா. த கிவன் கானிக் இஸ் அன் பேரபோலா. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. ஏசி தான் மெயின் பிளேயர். நல்லா பார்த்துங்க. ஏசி ஈக்குவலாக வந்துருச்சுன்னா சர்க்கிள், ஏஓசிஓ 0 ஆகிடுச்சுன்னா பேரபோலா, ஏஓசிஓ டிஃப்ரெண்ட்டாக வரணும், சேம் சைன்னா எலிப்ஸ், ஆப்போசிட் சைன் என்றால் ஹைப்பர்போலா. இவ்வளோதான்ப்பா. இந்த ஏசி தான் மெயின் கேம் சேஞ்சரே. நடுவில் பி கொஞ்சம் சைடில் பாட்டு பாடினே வருவோம். பி ஈக்குவல் டு 0 சர்க்கிள்லையும் காட்டணும், பேரபோலாலையும் பி ஈக்குவல் டு 0. இங்கே பி இம்மெட்டீரியல். பி இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதனால் பி அங்கே பெருசாக உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. பியை பற்றி நீங்கள் எதுவும் இன்ஃபர்மேஷன் பெருசாக சொல்ல தேவையில்லை. பி 0 ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏசியை மட்டும் டிஸ்கஸ் பண்ணி எலிப்ஸ் ஹைப்பர்போலா முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.